ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கான வாரத்தின் முதல் நாள் நிஃப்டி ஒரு 20 புள்ளிகள் சரிவடைஞ்சு 26,027 முடிவடைஞ்சிருக்கு. அதாவது ஃப்ரைடே மார்க்கெட்டினுடைய டிட்டோ தான் இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சேம். அதே ஃப்ரைடே மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இந்த 940 சப்போர்ட் எடுத்து மேலே 26,000 மேலே க்ளோஸ் வச்சுது 26,050. அதேமாதிரி இன்றைக்கான மார்க்கெட் ஓப்பனே ஒரு கேப் டவுனாக ஓப்பன் ஆனாலும் திரும்ப அந்த 900 சப்போர்ட் எடுத்து 26,050 வரைக்கும் மேலே போயிட்டு திரும்ப 26,030 க்ளோஸ் வச்சுருக்கேன். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு ரேஞ்சு போனால் தான் சுற்றிட்டு இருக்கும். ஏன்னா பெரிய அளவில் எந்த ஒரு டேட்டாஸுமே இல்லை. அப்படியே டேட்டாஸ் நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்னுடைய டேரிஃப் தான், இந்தியாவுக்கு மீதான விதிக்கக்கூடிய டேரிஃப் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவாக மேலே போகும். இன்கேஸ் டேரிஃப் கம்மி பண்ணாங்க அப்படின்னா பாசிட்டிவாக மேலே போகும். இல்லை டேரிஃப் ஏதாச்சும் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா கீழே வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் நம்ம நாளைக்கு நிஃப்டியினுடைய வீக்லி எக்ஸ்பைரி, இந்த வீக்லி எக்ஸ்பைரிங்கும் பட்சத்தில் நிஃப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன, இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே கீழே இருந்து சப்போர்ட் எடுத்து மேலே வந்துட்டுருக்கு. அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த 26,000க்கு மேலே தான் இன்றைக்கும் க்ளோஸ் வச்சுருக்கேன். நாளைக்கான மார்க்கெட்டில் சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 25,900 பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஆகவும், அடுத்தது 25,850 ஒரு சப்போர்ட் ஆகவும், அடுத்தது 25,800 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி மேலே அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு இந்த 26,080 ஒரு ரெசிஸ்டன்ஸு, அடுத்தது 26,140 ஒரு ரெசிஸ்டன்ஸு, அடுத்தது 26,180 பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக சான்சஸ் இருக்குது. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா இன்றைக்கான மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் இந்த 900 சப்போர்ட் எடுத்து தான் திரும்ப மேலே வந்திருக்கு. அதேமாரி நாளைக்கான மார்க்கெட் நம்ம சப்போர்ட் நம்ம பை அபோவ் பார்த்திங்க அப்படின்னா இந்த 26,980 25,980 இந்த 25,980 அதாவது இந்த ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணலாம். இந்த 25,980 கீழே இருக்குங்கிறதுல நம்ம செல்லிங்கும் கன்சிடர் பண்ணக்கூடாது. நல்ல செல்லிங் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த 25,900 உடச்சிட்டு மார்க்கெட் கீழே சஸ்டெயினாக இந்த லெவல்ஸ் உடச்சி சஸ்டெயினாக இருந்தால் மட்டும்தான் நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணணும். பொதுவாக நாளைக்கான வீக்லி எக்ஸ்பைரி நம்ம மெயினாக பார்க்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா இந்த 25,980க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா பையிங் ஆகவும், செல்லிங் பார்த்திங்க அப்படின்னா 25,900 உடச்சிட்டு கீழே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் செல்லிங்காகவும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இருந்தாலும் நாளைக்கான மார்க்கெட்டில் நம்ம பொறுத்த வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் பாசிபிளாக மேபி இருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கன்சாலிடேட்டிங்காக 2 நாளுமே சுற்றிட்டு இருக்கு. ஒன்று இந்த லெவலுக்கு மேலேயே, அதாவது 980க்கு மேலே இருக்குது அப்படின்னா நல்லாவே பையிங் ஆகி 200 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா கீழே 980 உடச்சி கீழே 900 உடச்சிருச்சு அப்படின்னா நல்லாவே செல் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டினுடைய வீக்லி எக்ஸ்பைரி. ஒன்று க்ளோஸ் வச்சுது அப்படின்னா இந்த 26,200 க்ளோஸ் வைக்கும் எக்ஸ்பைரி. அப்படி இல்லை அப்படின்னா 25,800 க்ளோஸ் வைக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான நிஃப்டினுடைய வீக்லி எக்ஸ்பைரி மேபி பாசிபிள் ஆகிறதுக்கான க்ளோஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது எப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.